இங்க தமிழ்நாடு உளவுத்துறை சிஎம்ஏ தோத்திருக்காரு அப்படிங்கிறத எங்க கணிக்க தவறுனாங்க நினைக்கிறேன். தவேகாவுடைய அண்டர் கரண்ட் இருக்கு அப்படின்றத இவங்க ஸ்மெல் பண்ணவே இல்லை. ஸ்டாலின் தான் வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கிறாரு, யாரையுமே கிட்ட சேர்க்கல. ஆனா அந்த வேட்பாளர் பட்டியல்ல எக்மோர்ல பறந்தாமல் மிஸ் ஆகுறாரு. சேகர்பாபுவோடையே தமிழன் பிரசன்னாவும் அந்த ரவிச்சந்திரனும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எக்மோர்ல சீட் வாங்குறதுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க, கோழி குஞ்சு மாதிரியே சுத்திட்டு. சேகர்பாபு அவர்கள் ஜெயிச்சிருக்காரு, உதயநிதி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. அந்த இடத்துல முதல்வர் அவர்களுடைய தோல்வியை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இந்த மாற்று கட்சியினர் உதயநிதியை விட இவந்தால் வாய விட்டான். ராயபுரத்துல ஜெயக்குமார் மைனாரிட்டி ஓட்டுலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு வாய் 50,000-60,000 ஓட்டுக்கிட்டு. அதனால திமுக தானே போயிருக்கணும், ஏன் தாவேகா? அண்டர் கரண்ட் சொல்ல வேண்டியவங்க யாருன்னா ஒண்ணு பெண்ணு, இன்னொன்னு சொல்ல வேண்டியது யாருன்னா உளவுத்துறை. ஸ்டாலின் அவர்களே தோக்குறத அவங்க எப்படி மிஸ் பண்ணாங்க? போலீஸ்ன்ற விஷயத்த திமுக சரியா ஹேண்டில் பண்ணவே இல்லை. தமிழ்நாடு முழுக்க உளவுத்துறை பிசினஸ் ஆயிடுச்சு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் நம்மோடு நின்றிருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சிவா சார் வணக்கம். உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? நீங்க இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்தீங்களா? உங்களுக்கு தேர்தல் முடிவுகளை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியம், உண்மையிலேயே ஆச்சரியம். விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு அதாவது திமுக அதிமுக இல்லாத வாக்குகள், ரெண்டு பேரும் இல்லாத வாக்குகள் இதுவரைக்கும் ஹிஸ்டரியில் ஒரு 20% வந்திருக்கு மேக்சிமம். டு த மேக்சிமம் 20%. சீமான்லாம் 8.9%, இதரர்கள் மற்றவங்க எல்லாரும் சேர்த்து அப்படிலாம் தான் வந்திருக்கு. ஆனால் டு த டியூன் ஆஃப் 35% வர்றதுன்றது, ரெண்டு கட்சியும் இல்லாமல் ஒரு வாக்கு அலை மாதிரி ஒரு 35% வர்றதுன்றது, பெரிய கருப்பெல்லாம் சிங்கிள் ஓட்டில் துவக்கிறது. ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியங்கிறது இப்போ ஒரு 17 தொகுதியில் 1000 ஓட்டுக்குள்ளே துவக்கிறது, ஜெயிக்கிறது. இதெல்லாம் பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. நான்லாம் ஒரு டிவியில் உட்காந்து லைவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன எல்லாரையும் ரிசல்ட் அன்னைக்கு. அப்படியே முதல்ல பார்க்கும்போது தபால் ஓட்டில் திமுக நல்லா வந்தது. எப்பவுமே தபால் ஓட்டில் திமுக நல்லா வரும், தபால் ஓட்டில் தான் ஏமாந்துருவோம் நம்ம. அப்படியே உட்காந்து பார்த்துக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா சரன்னு ஏறுறான். இங்கே ஏறிக்கிட்டே இருக்கான். திமுக ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. அப்போ கூட மெயின்டைன் ஆகுது, 9:30 வரைக்கும் மெயின்டைன் ஆகுது. 9:30க்கு மேலே சர நேரம் 10:30 100க்கு வந்துட்டான். அப்போது என்ன கண்டிஷன்ஸுக்கு போயிடுச்சுன்னா, தாவேகா 1, அதிமுக 2, திமுக 3ன்னு ஆயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, எவ்வளோ பெரிய விஷயம் போகுன்றது எதிர்பார்க்கவே இல்லை. எந்த ஸ்மெல்லும் கிடையாது. அந்த ஆக்சிஸ் மை இந்தியா போல தவிர, அந்த ரவின்னு ஒருத்தர் போட்டார், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஏடிஜிபி, 41% கொடுத்தாரு. அவரை தவிர வேற யாருமே இதை சொல்லலை. இது ஃபர்ஸ்ட் டைம். ரூட் ஷாக்கு. மொத்தம் அந்த டைமில் ஒரு 12 சர்வே வந்தது. 8 சர்வே டிஎம்கே வரும்னு தான் சொல்லிச்சு, 3 சர்வே ஏடிஎம்கே வரும்னு சொல்லிச்சு, ஒரே ஒரு சர்வே ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் டிவிகே வரும்னு சொல்லிச்சு. அது 2 மணி நேரம் கழிச்சு லேட்டா வந்தது. அதுவும் நான் லைவ்ல தான் இருந்தேன். அப்போ எங்க ஆங்கர் சொன்னார், சார் ஒரு சர்வே வந்திருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்குது, டிவிகே ஜெயிக்கணும் வருது அப்படின்னு. அந்த பொண்ணோட டோனே அப்படிதான் இருந்தது. சார் பாருங்க ஒன்று வந்துருச்சு புதுசா. அப்போ ஏதோ ஒருத்தன் தேவையில்லாம போடுறான் போல இருக்குன்ற சென்ஸ் தான் வந்தது. அப்போ அது இல்லாமல் அவன் ஏற்கனவே 400+ போட்டு அவன் லைவ்லேயே அழுததுலாம் தெரியும். ஆனால் அப்படி வந்தது சார், பெரிய ஆச்சரியம் தான் சார். குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரவி அவருடைய தனிப்பட்ட முயற்சியில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஓய்வு பெற்ற காவலர்கள் வச்சு ஒரு சர்வே எடுத்து அதுவே 41% காட்டினதா இருந்தது. அவருமே திமுக அரசுக்கு நெருக்கமானவர் தான் இருந்தார். ஸோ அவர் இப்படி ஒரு சர்வே வெளியிட்டதே பலருக்குமே ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை திமுக கவர்மெண்ட் வந்தனா அவருக்கு என்ன நிலைமை இருக்குன்னு அவருக்கே தெரியும். அதை மீறி சர்வே வெளியிட்டாருன்னா ஓரளவு நம்பகத்தன்மை அவருக்கு இருக்கு. இல்ல, அவர் ஒட்டஞ்சத்திரத்துல சீட்டு கேட்டாரு, அதனால ஓகே. அவங்க ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி தொகுதி, சக்கரபாணியுடைய பிஏ இவங்க அண்ணன்,
கன்ஃபர்ட் ஐஏஎஸ் இவர் ட்ரை பண்ணார். கண்டினியூஸா ஜெயிச்சிட்டு இருக்காரு அவர் 5-6 முறை. அந்த ஒட்டஞ்சத்திரத்தில் இவர் சீட்டு கேட்டார். இவரோட அந்த பிஏ வச்சு இவர் நிறைய காரியம் சாதிச்சார், சம்பாதிச்சார், எல்லா வேலையும் பார்த்தாரு. இவர் தாம்பரம் கமிஷனராக சம்பாதிச்சார், டிராஃபிக்கில் இருக்கும்போது சம்பாதிச்சார், எஸ்ஐ செலெக்ஷனில் சம்பாதிச்சார், நிறைய கரப்டடு. அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவருடைய ஸ்ட்ரோக் வந்து இவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் 100 ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள் வச்சா 100 ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள் எங்கே கிடைக்குமா ஒவ்வொரு தொகுதிக்கும்? அப்போது ஒட்டஞ்சத்திரத்தில் சீட்டு கொடுக்கும்போது விஜயே பேசினாராம் அவர்கிட்ட, ரவி ஏதாவது நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு பேசினாராம். அந்த நன்றி கடனுக்காக பண்ணது தான் அது. எனக்கு ரவியோட வார்த்தைகள் எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அதையும் தாண்டி அது ஓரளவு வந்து ஒரு 35, அவர் 41 போட்டார், 35 வந்திருக்கு இல்லையா? ஸோ அவரே சிங்கிளா ஒரு கணிச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி செட்டப்பா இருந்தா கூட இங்க தமிழ்நாடு உளவுத்துறை சிஎம்ஏ தோத்துருக்காரு அப்படிங்கிறத எங்க கணிக்க தவறுனாங்க நினைக்கிறீங்க? அதாங்க, உளவுத்துறையில செந்தில்வேல் வந்து டோட்டல் ஃபெயிலியரு. அதுக்கு முன்னாடி வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதம் டோட்டல் ஃபெயிலியரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் இருந்தார், ஒரு முக்குளத்தோர், அவரும் ஃபெயிலியரு. இவங்க எல்லாமே எப்படி ஃபெயிலியர்னா, உளவுத்துறை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க உளவுத்துறை பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஆம்ஸ்டாங்கை கத்தியை தூக்கிட்டு வரான், ரவுடி மூமெண்ட் இருக்குது, அதை உளவுத்துறை கண்டுபிடிக்கல. 3 மாதமாக திட்டம் போடுறானுங்க ஆம்ஸ்டாங்கை போடுறதுக்கு, உளவுத்துறை கண்டுபிடிக்கல. மாதிரி பல விஷயங்கள். இப்போ உளவுத்துறை முழுக்கவே வந்து ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துடைய ஒரு மாவட்ட செயலாளரோட அண்ணன் ஒருத்தர் மதுரையில் வந்து உளவுத்துறை இன்ஸ்பெக்டராக இருக்கான். அது மாதிரி நீங்கள் சவுத்தில் ஃபுல்லாக வந்து உளவுத்துறை வந்து கம்ப்ளீட்டாக நாடார் முக்குளத்தோர் லாபி. அதே மாதிரி தாம்பரத்தில் அதே மாதிரி தான். உளவுத்துறைன்றது உங்களுக்கு ஜாலி வேலை இதுதான். இப்போது உளவுத்துறை என்ன பண்ணாங்கன்னா, இந்த தடவை வந்து திமுகவில் ஒரு 3 பேர் சீட்டு வாங்குறாங்கன்னா, அந்த 3 பேர் லிஸ்ட் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட போயிட்டு உங்கள் லிஸ்ட்டை நாங்கள் உளவுத்துறை சார்பாக சொல்ல போகிறோன்னு மாமூல் வாங்கினாங்க. பாசிட்டிவாக சொல்லவா நெகட்டிவாக சொல்லுவா? பாசிட்டிவாக சொல்லுவா நெகட்டிவாக சொல்லுவா அப்படின்னு மாமூல்லாம் வாங்கினாங்க. ஸோ உளவுத்துறைன்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர் வந்து செந்தில்வேல். கடைசி காலகட்டங்களில் வந்து செந்தில்வேல் வந்து முதலமைச்சர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து வேக்கன்ட் ரிசர்வில் போட்டாங்க, வேற ஒருத்தர் உளவுத்துறையை போட்ட அப்புறமும் முதல்வர் பின்னாடி தான் சுற்றிருந்தார். ஒன்று அது. ரெண்டாவது உதயச்சந்திரன் சிஎம்மோட பிஏ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த வேல்பாரி நாவல் எழுதினார் இல்லையா, சு வெங்கடேசன், இவர் உளவு உதயச்சந்திரன் ப்ளஸ் டேவிட்சன் தேவாசீர்வாதம், இதெல்லாம் ஒரு பெரிய டீமு. இவங்களுக்கோட பர்சனல் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் வந்து நிறைய இவங்களுக்கு. அதுக்காக இவங்க ஒர்க் பண்ணாங்களே தவிர, இப்போது உதயச்சந்திரனோட கான்ட்ரிபியூஷன் வந்து காலை உணவு திட்டம், அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு அவர். அந்த மாதிரி சில விஷயங்கள நல்ல பேர் எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. இந்த ஸ்டாலினை சுற்றி ஒரு ரிஜிடான ஒரு சுற்றி ஒரு ரிஜிடான ஒரு டீம் நின்றுச்சு. உதயநிதியை சுற்றி இல்லை. உதயநிதியை சுற்றி ஒரு முன்னாள் பத்திரிகையாளர்கள் டீம் தான் நிற்கிது. அதனால் உதயநிதி ரொம்ப ஷார்ப் அதில், அதை டெலிவரி பண்ணுறதுல, பேசுறதுல, ரியாக்ட் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே ரொம்ப ஷார்ப். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர். தாவேக்கா மேலே வருது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா சிஎம்கிட்ட? புது கட்சி தாவேக்கா வந்து இவ்வளோ பெரிய ஃபோர்ஸாக வருதுன்னு ஸ்டாலினுக்கே தெரியாது. ஸ்டாலின் கடைசி வரைக்கும் 200+ சொல்லிட்டு இருந்தாரு ஸ்டாலின் அவர். ஆமாம், கடைசி நாளில் தான் முகம்லாம் மாறிச்சு அவருக்கு. மே தினத்து பேரணியில் அப்போ தான் முகம் மாறிச்சு, கோவப்பட்டார், எல்லாம் பண்ணார். ரெண்டாவது இவர் நம்ம சேகர் பாபு, நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், சென்னையில் மட்டும், சென்னை ரீஜன் மட்டும் ஒரு 35 தொகுதி. இந்த 35 தொகுதியில் 15 தொகுதி வந்து திமுக வாங்கியிருந்தா 75 15 எவ்வளோ? 90. இவங்க 15 லூஸ் பண்ணால் 108ல் 15 மைனஸ் ஆனால் எவ்வளோ? கிட்டத்தட்ட 90 93. இதுதான் வந்திருக்கும், ரைட்டுங்களா? ஆனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா எப்படி வந்திருக்கும்? 120க்கு திமுக வந்திருக்கும்.
32 தொகுதி சென்னையில் அவுட்டு. சென்னை வந்து உங்களுடைய கோட்டையில் நீங்கள் அவுட் பண்ணுறீங்க. ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட 54,000 கோடி ரூபாய் வந்து குளத்தூருக்கு செலவு பண்ணியிருக்காரு. ஓகே. அந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து அவர் ஸ்டாலின் வந்து குளத்தூருக்காக கொண்டு வந்தார். அந்த ஒரு மெட்ரோ ப்ராஜெக்டையே மாதவரம் டெர்மினல் வச்சு மெட்ரோ ப்ராஜெக்ட் கொண்டு வந்தார். நான் அந்த ஏரியா எனக்கு நல்லா தெரிஞ்ச ஏரியா, நான் சென்னைக்காரன் தானே. நான்லாம் ஒரு தடவை அந்த ஏரியாவில் வாடகைக்கு குடியிருக்கும்போது என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர், ஒரு கம்பவுண்டு, நர்ஸ் தான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்போல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம பத்திரிகையாளர்கள் நமக்கு என்ன வருமானம் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவ்வளோதான் இருந்தாங்க. அது பேர் வந்து பெரியார் நகர் பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல். அவ்வளோதான் இருந்தாங்க. இன்னைக்கு அது 107 கோடி ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கு. 107 crores. அங்கே வந்து வண்ண கலர் மீன் விற்பனையகம் தான் அதிகம் குளத்தூரில். அதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட், தனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கான ப்ராஜெக்ட்ஸ், ஏகப்பட்ட லைப்ரரிஸ், திருமண மண்டபம், அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக செலவு பண்ணியிருக்கார். கிஃப்ட்டுங்களே கோடிக்கணக்கான ரூபாய் கிஃப்ட் வந்து ஸ்டாலின் கையிலேருந்து போகும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இது எல்லாமே போகிற ஆங்கிள் வந்து சேகர் பாபு மூலமாக தான் போகும். ஓகே, அவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு அவர் மூலமாக போகும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இவ்வளோ இப்போ கேண்டிடேட் செலெக்ஷன் வச்சுக்கோங்களேன். திமுக நிறைய இடங்களில் கேண்டிடேட் ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ அன்பில் மகேஷை தோக்கடிச்சது வந்து நாவல்பட்டு விஜய். அவர் யாருன்னா இவருக்கும் KNAருக்கும் சண்டை வரும்போது அன்பில் மகேஷால தூக்கி எறியப்பட்ட ஆள் தான் நாவல்பட்டு விஜய். அவரை வந்து அன்பில் மகேஷை தோக்கடிக்கிறதுக்காக KNA நிறுத்துறாரு. தாவேக்கால அவர் ஜெயிக்கிறாரு, மினிஸ்டர் தோக்குறாரு. அந்த மாதிரி நிறைய. இங்க குளத்தூர்ல ஸ்டாலினை தோற்கடிச்ச VS பாபுவே ஏற்கனவே திமுக மாவட்ட செயலர் இருந்தாரு. அவருக்கும் சேகர் பாபு முட்டினதுனால தான் தாவேக்கால சேர்ந்துட்டு தான் சொல்றாங்க. அவருக்கும் சேகர் பாபுக்குள்ள அவருக்கும் உதயநிதிக்குமே முட்டிச்சு. ஓகே, ரைட்டா. அவரு வட்டி பிசினஸ். அவரு ஆமா நிறைய குடும்பத்தை அழிச்சிருக்காரு. நேத்துல இருந்து பதிவு போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் குளத்தூர்ல இருந்து. நிறைய குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வந்திருக்காரு. என்னால தெரியும். பெரம்பூர்ல தான் வட்டி பிசினஸ். பெரம்பூர்ல அண்ணன் VS பாபு, VS ரவின்னு ரெண்டு பேரும் வட்டி, கந்து வட்டினா கந்து வட்டி, அப்படிப்பட்ட ஒரு கந்து வட்டி. ஊடு சொத்து எல்லாத்தையும் அடிச்சே எழுதி வாங்கிடுவானுங்க. அந்த மாதிரி டீம் ஆகுது. அந்த டீம் கிட்ட ஒரு மணி டிஸ்ட்ரிபியூஷன் போகும்போது அவங்க சரியா பண்ணல. அதுல வந்து ஓட்டு குறையுது ஸ்டாலினுக்கு ஒரு எலெக்ஷன்ல. அதில் போய் திமுகவில் எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ அதோட அவர் அரசியலை விட்டு ஓடிட்டார். 10 வருஷம் இல்லை. அதுக்கப்புறம் ADMKல வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அமமுக ஏதோ போனாருன்னு சொல்லிட்டு அவருக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை வந்தது. அப்புறம் நேராக இங்கே வந்து சேர்ந்தார். நல்லா தெரியும் VS பாபு எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பர்சனலாக இப்படி உங்கள் கூட பேசுகிற மாதிரி பலமுறை உட்காந்து பேசியிருக்கேன். ஒன்றும் கிடையாது, ஸ்டஃப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது பாருப்பா என்னப்பா அப்படியாப்பா, இப்படி இதுதான் லாங்குவேஜ். இப்படி ஒரு மனிதர்கிட்ட எப்படி ஸ்டாலின் அவர்கள் தோத்தார்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம் நினைக்கிறீங்க? முக்கியமான காரணம் ஒண்ணுமே இல்லை. அலை தான், பெரிய அலை வந்திருக்கு. ஏன்னா சேகர் பாபு அவர்கள் ஜெயிச்சிருக்காரு, உதயநிதி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. அந்த இடத்துல முதல்வர் அவர்களுடைய தோல்வியை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்ம மாற்று கட்சியினர் உதயநிதியை விட அதிகம். உதயநிதிக்கு என்ன பிளஸ்ன்னா, சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சின்ன தொகுதி. அங்க என்ன பிளஸ்ன்னா, அவர் வந்து தேர்தல் அப்போ ஒன்றும் பெருசா பண்ணல. அவரு இந்த காசு கொடுக்குறது போறது வர்றதுலாம் செய்யல. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு பயங்கரமா செஞ்சிருக்காரு. அதாவது நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இன்னைக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் அபார்ட்மெண்ட் மாதிரி 2 குடியிருப்பு கட்டி கொடுத்துருக்கு. 5 ஸ்டார் அபார்ட்மெண்ட் கூட அந்த அளவுக்கு இல்லை. காரு, வேனு, பஸ்ஸு கூட நிறுத்தலாங்க. குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல பஸ்ஸை நிறுத்தலாம். அவ்வளோ ஸ்பேஷியஸ், அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் துணி காய போடுறதுக்கு தனியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. இந்த மாடர்னாக இந்த கம்பியில் போடுவாங்கல்ல, அது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பூஜை அறை,
ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு பெட்ரூமு, 450 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுவும் ஹார்ட் ஆஃப் த சென்னையில், சேப்பாக்கம், சென்னை 2 சிந்தாதிரிப்பேட்டையில் கட்டி கொடுத்துருக்காரு. ஜனங்களாம் கும்பிடுது, கையெடுத்து கும்பிடுதுங்க. அதான் குறைந்த ஓட்டு வித்தியாசத்துல அவரே ஜெயிச்சாரு. அது அதே மாதிரி அவரு ஒரு இஷ்யூ வந்து நம்ம உதயநிதி கிட்ட அப்ரோச் பண்றோம்னு வைங்களேன். இப்போ உதயநிதி கிட்ட நான் கூட அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஈஸியா அக்சசிபிலிட்டி இருக்கும். அக்சசிபிலிட்டி அங்கே வந்து அந்த சென்ட்ரல் ஜெயிலோட கனெக்ட் ஆகிற இடத்துல அந்த புதுசாக ஒரு மார்க்கெட் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. அதை வந்து ஹாரூன் பாய் டீம் வந்து, மாரூன் டீம் வந்து அந்த மார்க்கெட்டை திறக்க விடாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இஷ்யூவில் நான் போகிறேன், போயிட்டு அப்ரோச் பண்ணுறேன். இம்மீடியட்டாக சிற்றரசு இருக்கார்ல, அண்ணா நகர் கேண்டிடேட், சிற்றரசை கூப்பிட்டு உதயநிதி இம்மீடியட்டாக சிற்றரசை கூப்பிட்டு அதை அட்டன் பண்ணுங்க, என்னன்னு பாருங்க அப்படின்னு. அது மாதிரி அவருடைய ஒரு பிஏ ஒரு பையன் இருக்க, பத்திரிகையாளர், செம்ம சென்சிட்டிவ் அந்த பையன்லாம். அவெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப நல்ல டீமு. நல்ல உதயநிதியை சுற்றி ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் இருக்கு, சும்மாலாம் கிடையாது. அதே டீம் ஸ்டாலினை சுற்றி இல்லை, ஸ்டாலினை சுற்றி அதை விட பெரிய டீம் இருக்கு. பட் ஆனால் எங்க ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரியல. இப்போ இந்த சேகர் பாபுவோடைய லீலைகள்லாம் ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஸ்டாலின் தான் வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கிறாரு, யாரையுமே கிட்ட சேர்க்கல. ஆனால் அந்த வேட்பாளர் பட்டியலில் எக்மோர்ல பரந்தாமன் மிஸ் ஆகுறாரு. அது சேகர் பாபு தான் வந்து அவரை இது பண்றாரு, காலி பண்ணார். சேகர் பாபுவோடையே வந்து தமிழன் பிரசன்னாவும் அந்த ரவிச்சந்திரனும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எக்மோர்ல சீட் வாங்குறதுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க, கோழி குஞ்சு மாதிரியே சுத்திக்கிட்டு இருப்பான் தமிழன் பிரசன்னாவும் ரவிச்சந்திரனும். கரெக்டா தமிழன் பிரசன்னா எக்மோர் கேண்டிடேட் ஆகுறாரு, ரவிச்சந்திரன் வந்து திருவிக கேண்டிடேட் ஆகுறாரு. 2 பேரும் தோத்துட்டாங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி அந்த ஜோசப் சாமுவேல்னு அம்பத்தூர்ல ஒரு எம்எல்ஏ, நல்ல பையன், இவங்கெல்லாம் தொகுதியை நல்லா வச்சிருந்தாங்க, தோக்குறாங்க. அதே மாதிரி தாம்பரத்தில் SR ராஜா ரொம்ப நல்லா வச்சிருந்தார் தொகுதியை. ஒரு டாக்டரு, அது வந்து கனிமொழி சோ மூலமா சேருது, அப்படியே ஏவாவேலு கிட்ட போகுது, ஏவாவேலு மூலமா துர்கா ஸ்டாலினுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. துர்கா ஸ்டாலின் ஏதோ ஒரு போற போக்கில் சொல்லியிருப்பாங்க, அது அங்கே கேண்டிடேட் ஆயிடுச்சு. துர்கா ஸ்டாலினும் போய் ஒரு தடவை பிரச்சாரம் பண்றாங்க, 50,000-60,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்குது அது தாம்பரம். அதே மாதிரி பல்லாவரம் கருணாநிதி பயங்கரமா ஒர்க் பண்ணி அந்த தொகுதியை பக்காவா வச்சிருந்தா அனகை முருகேசனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இங்கெல்லாம் ஒரு அண்டர் கரண்ட் இருக்கு, அதாவது தவேகாவுடைய அண்டர் கரண்ட் இருக்கு அப்படின்றத இவங்க ஸ்மெல் பண்ணவே இல்லை, டோட்டலா ஸ்மெல் பண்ணல. சென்னை திமுகவோட கோட்டையை அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்வர்ல இருந்து உதயநிதி அவர்கள் எல்லாரும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாசு அருள் பிரகாசம்ன்ற பையன் இவங்கிட்ட தோக்குறாரு. அவன் வந்து கேன்வாசிங்கே போனதே கிடையாது. சென்னைக்கும் வந்து செந்தமிழன் அவரும் முன்னாள் அமைச்சர் அமமுக சார்பா, இன்னும் இவர் ஒருவார் அவர் ஒருவார் நினைச்சா கடைசியில தாவேக்கா வந்துருச்சு. அந்த பையன் வந்து இவர் வந்து அந்த நீல ப்ராப்ளம் சொல்லிட்டு ஏதோ ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு. அந்த காலை வச்சுக்கிட்டு அவர் ஓடக்கூடிய ஆள் தான். அந்த காலை வச்சுக்கிட்டு 4 மாடி 5 மாடி அடிக்கடி ஏறி இறங்கி ஓட்டு கேட்டாரு. அவரு தோக்குறாரு, அருள் பிரகாசம் ஜெயிக்கிறான். ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தன் ராயபுரத்தில், அவன் வந்து தென் சென்னை தாவேக்கா செயலாளர், ஆட்டோ டிரைவர். அவன் முதல்ல தாவேக்கா பொறுப்பு போட்டோன்னு 4 பெரிய லக்ஸூரியஸ் கார் வாங்கிட்டான், ஃபுல்லா கட்டிங், போஸ்டிங் போடுறேன்னு. ஆட்டோ டிரைவர்லாம் இல்ல, அவர் ஆட்டோ டிரைவர் எல்லாம் பேட்டிலாம் கொடுத்தாரு. இப்போ ஆட்டோ டிரைவர்லாம் இல்லை, இப்போ வந்து லக்ஸரி கார் ஓடுரு. அவன் ராயபுரத்தில் சீட் வாங்குறான், ஒண்ணுமே பண்ணல. இவந்தால் வாய விட்டான் ராயபுரத்தில் நம்ம ஜெயக்குமார், மைனாரிட்டி ஓட்டுலாம் எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு வாய் 50,000-60,000 ஓட்டுக்குது. அப்படினால திமுக தானே போயிருக்கணும், ஏன் வந்து தாவேக்கா போச்சு தெரியல. ஃபிஷர்மேன்ஸ் ஓட்டு தான் தாவேக்காக்கு ஃபுல்லாக போச்சு. மைனாரிட்டியில் வந்து 2 செக்ஷன் இந்த தேர்தலில் வேலை செஞ்சிருக்கு. ஒன்று முஸ்லீம்ஸ் வந்து 99% திமுகவுக்கு தான் போட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், முஸ்லீம் எம்எல்ஏ IUML 2 பேர்,
நம்ம இவர் ஜவாஹிருல்லா எல்லாமே முஸ்லீம் எம்எல்ஏஸ் ஜெயிச்சிருக்கு. வகாப் பாளையங்கோட்டை வகாப்லாம் வந்து ஒரு வேலையும் செய்யல. மேலப்பாளையம் ஓட்டு மொத்தம் 63,000 ஓட்டு, அதுல வெறும் 43,000 ஓட்டு தான் போலிங்க்கு வந்தது. அந்த 43,000 ஓட்டு தான் காப்பாத்திச்சு. ரைட்டுங்களா? முஸ்லீம்ஸ் வந்து இந்த தடவை வேற மாதிரி இருந்தாங்க. கிறிஸ்டியன்ஸ் இந்த முறை தாவேகா சைடில் தான் இருந்தாங்க. அவர் முட்டிக்கால் போட்டு இழைஞ்சார்ல சர்ச்சில், அப்பவுமே இவங்க அப்பீட் ஆயிட்டாங்க. குறிப்பா நம்ம சேகர் பாபு பத்தி பேசணும். பரந்தாமன் அவர்கள் சீட்டு கிடைக்கல, சரி அந்த கோபத்துல போட்டிருக்காருன்னு எடுத்துட்டா கூட, இன்னொரு பக்கம் வந்து பரிதி இளம்பழுதி அவருடைய மகன், திமுக முன்னாள் எம்எல்ஏ, அவர் பரிதி இளம் சுருதி, அவர் வந்து கவுன்சிலர் இருக்காரு, மாநகராட்சி கவுன்சிலர் இருக்காரு. அவருமே போஸ்ட் போட்டிருக்காரு, டைரக்டா சேகர் பாபு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டாலின் அவருடைய தோல்வி. என்ன விஷயம்னா, இதுல ப்ராப்ளம் வந்து எப்படின்னா, இந்த தொகுதிக்கு வந்து காசு கொடுக்கணும், காசே கொடுக்கல. ஓகே, குளத்தூர்ல அது டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணிப்பான். அங்கெல்லாம் விளையாடவே முடியாது. இங்கே நம்ம மற்ற பெரம்பூர்லேயும் சரி, எக்மோர்லேயும் சரி, திருவிக நகர்லேயும் எக்மோர்லேயும், பெரம்பூரில் வேற டீம் ஹேண்டில் பண்ணிச்சு, உதயநிதி டீம் ஹேண்டில் பண்ணிச்சு. எக்மோர்லேயும் திருவிக நகர்லேயும் அந்த தொகுதிக்கு செலவுக்கே காசு கொடுக்கல. கேட்டால் தலைமையில் நான் காசு கொடுத்துட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி அம்பத்தூர், எக்ஸப்ட் துறைமுகத்தை தவிர, துறைமுகம் கூட சினோரா அசோக் சொல்ற மாதிரி ஒரு பூத்துக்கு 50 பேரை வந்து ஏற்கனவே எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டானுங்க, சேர்த்து வச்சு சயின்டிஃபிக்காக வந்து ஓட்டு போட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு சினோரா அசோக். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுதானே தவிர பாக்கியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து இது ஆச்சா, இங்கே சென்னை மண்டலம்ல அப்புறம் தாமோன்பரசனுக்கும் ஈகாவுக்கும் ஆகாது, கருணாநிதிக்கும் ஆகாது. அதனால பல்லாவரத்தை வந்து தாமோன்பரசன் காலி பண்ணிட்டார். தாமோன்பரசனுக்கும் எஸ்ஆர் ராஜாவுக்கும் ஆகாது, அதனால எஸ்ஆர் ராஜாவை தாம்பரத்தில் காலி பண்ணிட்டார். அவரும் தோத்து, நல்ல கேண்டிடேட் சுந்தர் அவரும் தோத்து. ஸோ இங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த ட்ரெண்டு அண்டர் கரண்ட் இருக்கிறதே புரியல. அண்டர் கரண்ட்டை சொல்ல வேண்டியவங்க யாருன்னா, ஒன்று பெண்ணு, இன்னொன்று சொல்ல வேண்டியது யாருன்னா உளவுத்துறை. இந்த 2 பேருமே ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு அண்டர் கரண்ட் புரியல. பெண் சபரீசன் அவர்களோட நேரடி கண்ட்ரோல்ல இயங்குது இல்லையா, அவங்க எப்படி மிஸ் பண்ண, ஸ்டாலின் அவர்களே தோக்குறத அவங்க எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க, பட் சொல்லியிருப்பாங்க, அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. தொகுதி மாறு அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன்ஸ் வந்து ஸ்டாலினுக்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் அவர் மாறல. அது மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். பட் இந்த அண்டர் கரண்ட்டை வந்து இவங்க புரிஞ்சிக்காம போனது வந்து ஒரு பெரிய விஷயங்க. இவ்வளோ யாருமே எதிர்பார்க்கல, பத்திரிகையாளர்கள் உட்பட யாருமே வந்து இந்த திமுக அதிமுக இல்லாத வாக்கு வந்து ஒரு 20% வரும்னு பார்த்தாங்க. ஆனால் 35%க்கு போகுன்றது யார் எதிர்பார்க்கலையே, ஒருத்தரும் எதிர்பார்க்கல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? திமுக அதிமுக மேல உள்ள அதிருப்தியா? 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தோம், விஜய் வந்திருக்காரு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணமா? விஜய் வந்திருக்காரு, வாய்ப்பு கொடுக்கலாம், மாற்றம். இது வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓட்டு யாருக்கு போகும்? ஏடிஎம்கேக்கு போகும். திமுக அரசு வந்து சரியில்லை அப்படின்னா ஏடிஎம்கேக்கு போகும். அப்படி போல இது வந்து ஏடிஎம்கே 42 கான்ஸ்டிடுவன்சிஸ் தானே வரான், அந்தளவுக்கு போல. அப்போது இந்த ஓட்டு வந்து விஜய்க்கு, உங்கள் விஜய் உயிர் என வருவன்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஜய் இமேஜுக்கான ஓட்டு. ஆனால் அநியாயம் என்னன்னா, சேந்தமங்கலம்னு ஒரு தொகுதிங்க, முழுக்க மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய, அங்கே தாவேகா ஜெயிக்குது. எல்லாரும் சொன்னாங்க சிட்டியில் ஒண்டிதான், ரூரல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒரு ஸ்டேஜில், ஃபைனல் ஸ்டேஜில் நம்மளை மாதிரி ஆட்கள் கிட்ட வந்து இந்த உளவுத்துறை இவன் எல்லாம் சொன்னது வந்து சிட்டியில் தான் இருக்குது வாய்ப்பு, சிட்டியில் ஒரு பெரிய அளவுக்கு பண்ணுறாங்க. என்கிட்ட சொன்னதெல்லாம் வந்து ஒரு 16-17 தொகுதிகளுக்கு வந்து அவங்க டஃப் கொடுப்பாங்க திமுகக்கு அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி போயிருக்கு. பெண்கள் வாக்குகளும் முழுசா போயிருக்கு இல்லையா சார்? ஏன்னா கடந்த கவர்மெண்ட்ல வந்து பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் வந்து நிறைய அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா பெண்களை மையப்படுத்தி தான் எல்லாமே இருக்குது, ஸ்கீம்ஸ் எல்லாமே. ஸோ எதனால பெண்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தாவேகாவுக்கு வாக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அது தெரியல எனக்கு.
இல்ல இது திரைக்கவர்ச்சின்னு மட்டும் சொல்லிட முடியுமா? திரைக்கவர்ச்சி மட்டும் இல்லை, பெண்களுக்கு இஷ்யூஸ் ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை. இவங்க வந்து சார் அதே தான் சார், போலீஸுன்ற விஷயத்த வந்து திமுக சரியாக ஹேண்டில் பண்ணவே இல்லை. லாண்ட் ஆர்டரில் வந்து உங்களுக்கு கவின் மர்டர் ஆகட்டும், அஜித் மர்டர் ஆகட்டும், விளாத்திக்குளம் அந்த பொண்ணு அந்த அந்த பொண்ணு ஆகட்டும், விளாத்திக்குள்ள அந்த பொண்ணு கூட சொல்ல, அவன் போகிற வழியில் அந்த பொண்ணு இருந்தது வேறொரு நபரோட இருந்திருக்கு, அதெல்லாம் கூட சொல்லலாம், டிஃப்ரெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூவில் கூட அந்த பொண்ணு அந்த டைமில் அங்கே ஒதுங்கிறதுக்கு காரணம் என்னன்ற கேள்வி என்பது இன்னைக்கு வரைக்கும் பேசிக்காக